IPL ஓட டீம் இவங்க கிரிக்கெட் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நம்ம கபடி பிளேயர் அவங்க கிரிக்கெட்டுக்கு எதிரி. ஏங்க இப்படி பண்ணி மாட்டி விடுறீங்க? ஏதோ திட்ட போறாங்க. கேர் பண்றது எப்படி மூணு கண்ணு தெரியுது. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சௌக்கியம் என்று நம்புகிறோம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம லாஸ்ட் வீடியோ முடிச்சிட்டோம். நீங்க எதிர்பார்க்காத நம்ம டெய்லி எல்லா வாரம் டீசெண்டா ரொம்ப ரிலீஜியஸா வீடியோ போடுறோம். இதையே தொடர்ந்து போகும் நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு புதிய வீடியோக்கு போகிறோம். இப்போதைக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணும் கோவி. இதெல்லாம் பேசின கிண்டல் பண்ண மாட்டேங்க. கிண்டல் பண்ணுங்க, அப்படின்னா சேனல் கொஞ்சம் வைரல் ஆகும். சரி, ஓகே, நம்ம வீடியோல போயிடலாம். இன்னைக்கு வந்து வீடியோ வந்து உங்க ஃபேவரேட், நம்ம ஃபேவரேட் பரிதாபங்கள் சேனல் ரியாக்ஷன். என்ன பாவங்கள் இது? ஜென் ஜி பாவங்கள், ஜென்சி காதல் பாவங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வெளியே போலாமா? எங்க போலாம்? ஏய், அதோட முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாரு. நேத்து கார்த்தி பேசினான்டா எனக்கு. கார்த்தி பேசுன? ஆமா, லூசு மாதிரி பேசிட்டே இருக்கான்டா பாட்டுக்கு. இல்ல, கார்த்தினா உன் கிளாஸ்? ஏய் ஆமா, அவன் தான் என் கிளாஸ்மேட், எக்ஸ். எக்ஸா? அவன் தான். சரி வா வா, பைக் எடு வா. இன்னைக்கு எக்ஸிட்ல பேசணும் ரொம்ப சாதாரணமா நார்மலைஸா சொல்லிட்டு போறாங்க. என்ன இது என்னன்னு கேட்கணும், மண்டை வெடிச்சிருமா? என்னன்னு வண்டி எடு வேணுமா? எடுக்கிறேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா? அங்க போனது பாருங்க. ஆமா, சூர்யா இருக்காருல்ல? ஆமா, சூர்யா. அவர் தம்பி கார்த்திக் இருக்காரு பாரு. ஆமா, அவரும் நடிக்கிறாராம். ஓ, கங்கோர் அவரும் நடிக்கிறாரா? நான் ஒரு துணுக்கு செய்தி ஒண்ணு பார்த்தேன். அப்படி பாத்தியா? கார்த்திக் உனக்கு ஞாபகம் வருது. அந்த கார்த்தி என்ன பேசணும் அவங்கிட்ட? அவன் சரியான சைக்கோடா. அவன் சும்மா லூசு மாதிரி பேசினா எனக்கு செம்ம சிரிப்பு. சைக்கோன்னு சொல்றா, லூசுன்னு சொல்றா, என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாளே. திருப்பி கேட்கணுமே. கார்த்தி வேற என்ன கார்த்தி இருக்கு? கார்த்தி இது ஆடி மாசம் தானே இப்ப? ஆமா, ஆடி மாசம். சரியான காத்தடிக்குது. ஆடி கார்த்திகை. கார்த்திகேயன் ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது உனக்கு? இல்ல, கார்த்திகேயனோட கார்த்திக் ஞாபகம் வருது. கார்த்திக் எதுக்கு ஞாபகம் வருது உனக்கு? சும்மா வந்து சும்மா வந்துச்சா? சரி, போ ரொம்ப அப்ரோட்டா இருக்கு போல் இருக்கு. கொஞ்சம் லைட்டா கேப்பா. ஒரு விஷயம் தெரியுமா? என்ன ஆர்சிபி இருக்குல்ல? ஆர்சிபிக்கு தினேஷ் கார்த்திக் கோச் ஆயிட்டாரு. அப்படியா? ஆமா, கார்த்திக் இருக்காருல்ல, அவர் வந்து ஆர்சிபினா ராயல் சேலஞ்ச் பெங்களூர், அந்த IPL ஓட டீம். இவங்க கிரிக்கெட் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நம்ம கபடி பிளேயர். அவங்க கிரிக்கெட்டுக்கு எதிரி. ஏங்க இப்படி பண்ணி மாட்டி விடுறீங்க? ஏதோ திட்ட போறாங்க. லாஸ்ட் டைம் நானும் விஜய் ஃபேன் இல்லைன்னு சொன்னேன், ஞாபகப்படுத்தாதீங்க. அதுக்கு வந்து திட்டுவாங்க. இல்ல அவங்க திட்டல. லாஸ்ட் டைம் they were sweet and kind to me. அப்போ ராயல் சேலஞ்ச் பெங்களூர், அது கிரிக்கெட் டீம், பெங்களூரோட டீம். அவர் வந்து கோச் ஆயிட்டாரு. தினேஷ் கார்த்திக். அப்புறம் கார்த்திக் பாண்டியா ஒருத்தர் இருக்காருல்ல, அவரு ஹர்திக் பாண்டியா. கார்த்திக் கிடையாது. ஆமா, நீ எதுக்கு இப்ப நீ கார்த்தி பேரே சொல்லிக்கிட்டு இருக்கீ? என்ன காரணம்? நான் ஒண்ணும் சொல்லலையே. டாக்ஸிக்கா ஏதாவது நீ யோசிக்கிறியா? இல்ல, நான் அவன் கிட்ட பேசினதை நினைச்சு நீ ஏதாவது உனக்கு ஏதாவது சந்தேகம் வருதா? உன் மனசுல அப்படி ஏதோ இருக்கு, நீ என்ன சொல்ற? நான் அப்படி யோசிக்கவே இல்லை. நீ சொன்னா சொல்லு, சொல்லாட்டி ஓகே. சரி, நான் இப்ப அவனுக்கு டெக்ஸ்ட் பண்றேன். என்ன, நான் போய் தடுக்கவா இல்ல அப்படியே விட்டுறவா? தடுத்தனா டாக்ஸிக்கா இருக்கேங்கிறாங்க, தடுக்காம மனசு அடிச்சுக்குது. அப்படியே விட்டாலும் ரொம்ப சீரியஸா இல்ல, ரொம்ப கேஷுவலா இருக்கேன்றாங்க. என்ன பண்றது? ஒரு பாட்டிலாலதான் எடுக்கணும். யோ, அது முள்ளால எடுக்கணும் தானே பழமொழி. இன்னெல்லாம் முள்ளு இருந்தது, முள்ளு குத்துச்சு, அதனால அது பழமொழி இருந்தது. இப்பெல்லாம் குடிச்சு போட்ட பாட்டில் தான் காலில் குத்துது. அதனால பழமொழியை மாத்திட்டேன். பாட்டிலாலதான் எடுக்கணும். இதெல்லாம் உனக்கு புரியாது. ஏன் எக்ஸிட்ட பேசிட வேண்டியதான். புஜ்ஜோ புஜ்ஜோ. ஏய்,
என்னடா உனக்கு கால் பண்ண வெறும் பிஸி பிஸின்னு வருது. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஐயோ அது சரியான இதுமா. புஜ்ஜு இருக்கால்ல, புஜ்ஜு கால் பண்ணி என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா. லூசுமாவ என்ன கிறுக்கு அது. என்ன யாரு புஜ்ஜு? யாரு அதான் கேக்குறேன். புஜ்ஜு தான் நம்ம பூஜா. ஏன் எக்ஸ் எக்ஸா? ஆமா எக்ஸ் வேணா உனக்கு அதிசயமா கேக்குறேன். எதுக்கு அவ எதுக்கு உனக்கு கால் பண்ணா? சும்மா பண்ணலாமா? ஐயோ ஃபன்னி. இங்க வா நீ இங்க வா. என்ன எதுக்கு உனக்கு கால் பண்ற? எதுக்கு உன்கிட்ட லூஸ் மாதிரி பேசுறா? எதுக்கு அவ இன்னசென்ட்டா நடிக்கிறா? டாக்ஸிக்கா இருக்க. இது நான் டாக்ஸிக்கா இருக்கனா? நீ தான் உன் எக்ஸ் கிட்ட பேசிட்டு வந்து என்கிட்ட டாக்ஸிக்கா பிஹேவ் பண்றக்க. எதுக்கு என்ன நீ ஓபனா சொல்ற? என்ன கழட்டி விட்டு நீ அவ கூட திருப்பி அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம்னு பாக்குற. அப்படிதானே? ஜாயின் பண்றத பத்தி நான் வரல. நீ பேசுன நீ வந்து கார்த்திக்னு எடுத்த. நான் எவ்வளவு அப்படிதான் போயிட்டு நான் போட்டு போனா இல்ல. நீ எவர் போக வேண்டியதானே? ஓ இப்ப நான் கார்த்திக் கிட்ட பேசுனது நீ சந்தேகப்பட்டு போய் நீ பூஜா கிட்ட பேசுற. இல்ல எனக்கு புரியல. எது பண்ணாலுமே எப்படி என் மேலயே குத்தம் வருது? எப்படி அது எப்படி குத்தம் வருதுன்னா நீ பண்ணிருக்க. அப்படி இல்ல நீ தானே பேசுன. நீ பண்ணிட்டு பண்ண என்ன சொன்னியா? எது என்னன்னு சொன்னி? அப்ப நான் சொன்னாதான் நீ என்ன நம்புவியா? சுதா நான் நம்புறேன். நம்பல இல்ல நீ நம்பு. அப்ப நீ என்ன நம்பலன்னா கார்த்திக் கிட்ட பேசிக்கிறேன். என்ன நம்ம இப்படி சுத்துறோம்னா அவங்க இப்படி சுத்துறாங்க. என்ன பண்ணாலுமே ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ, என்ன நடந்தாலுமே நம்ம தான் தப்பு பண்ணோம் அப்படின்னு உடனே செலுத்திடுறாங்க. என்ன எந்த அநியாயம் பண்றீங்க? ரெண்டு பேருக்கு எக்ஸ் எக்ஸ்னு எக்ஸ் 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 ஸ்கொயர்டா இருக்கு. ஆமா வச்சிருக்க ரெண்டு மூணு வச்சிருக்காங்க. எங்களுக்குலாம் யாருமே இல்லையா? எக்ஸ்னா சும்மா பேசிக்குவீங்க, இந்த போன்ல மெசேஜ் பண்ற அவ்வளவுதானே. அப்படியே ஷேர் பண்ணுவோம். அப்புறம் வேற எவ்வளவு முடியும் லிவிங்ல கூட இருப்போம். நான் சொல்றேன் லிவிங்ல இருப்பீங்க. இந்தியால ஒவ்வொருத்தரோட கேரக்டரை பொறுத்து அந்த அப்படியே முக்குல நிக்கும். நான் இங்க இருந்து பாக்குறதுக்கே பயப்படுவோம். அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்துருமோ. எந்த வருஷம் பிறந்தீங்க நீங்க? அத சொல்லியா பெருசு. உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இங்க இருந்து குருன்னு பாத்துருப்பேன். அந்த பொண்ணு கல்யாணம் ஆனது தெரியாம ரெண்டு குழந்தை இருக்கு. இன்னும் நீ இருந்து பாத்துக்கிட்டு இருக்க. பொண்ணு கிடைக்காது உனக்கு. என்னடா சொல்றீங்க? பொண்ணு கிடைக்கணும்னா உன்னோட ஆறா ஒரு 50,000 ஏத்தணும். அப்படி ஆறாவா? ஆறா என்ன அது? ஆறா தெரியாதா? ஆறா 50,000 ஏத்தனாதான். ஒண்ணும் கிடைக்கலடா. கல்யாணத்துக்கு மேட்ரிமோனியில பதிவு பண்ணிருக்கேன். உனக்கு கிடைக்காது. சரி போர் அடிக்குது. அப்படியே இன்ஸ்டாகிராம் பக்கத்து போவோம். ரீல்ஸ் சூப்பரா இருக்கப்பா. அழகா பண்ணுது. ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குடா. ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கா? பண்ணிட்டு போடா. நமக்கு என்ன கவலையா? இந்த இதுக்குள்ள மாலுக்குள்ள போகும்போது 1000 பேர் பாத்துட்டு இருந்தாங்க. 1000 பேரா? அப்பயே நான் அப்படிதான் போனேன். இப்ப இவன் பாக்குறான் நான் மாறி போனா. இவன் கிடக்குறான் போகும்போது சும்மா யாரும் வயிற்றுல தெரிவாங்க. நம்பாதம்மா. அதான் தெரியுது. மூஞ்சில ஏக்கம் தெரியுது. சீக்கிரமா வரேன். வேலை பார்க்க வந்தியா இல்ல இவ்வளவு பார்க்க வந்தியா? நல்ல பக்கம் வந்து வேலையை பார்க்க வந்தேன். ஓகே பாத்துட்டு போ. போய் ஒர்க் பிரமிசஸ்ல உட்காருங்கயா. இங்க நடந்துட்டே இருக்கீங்க. நான் பாத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா? ஸ்ட்ரெஸ்ஸானால சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமே நடந்து. ஸ்ட்ரெஸ் பஸ்டரா யூஸ் பண்ணிக்கிறீங்க. பேசிட்டு இருந்தா லவ்க்குள்ள ஒன்றும் தெரியாது. பேசிக்கிறியா? ஓ லவ்வர் தானே? அவர் மாதிரியா? அப்படின்னா இங்க மட்டும் தான் எனக்கு புரியல. அவனை இங்க மட்டும்னா புரியல எனக்கு. இங்க மட்டும் தான் இந்த பொண்ணு வேலைக்கு வந்தோடனே இந்த பொண்ணு இங்க லவ் பண்ணிட்டு நாங்க பாட்டு சுத்துற மாதிரி சுத்துவோம். அப்ப இங்க இருந்து வெளியே போனவனே இன்னொரு பொண்ணு இருக்கு. அது வேலையை முடிச்சுட்டு வரும். அதுவும் நானும் ஒன்னா போகும்போது அப்படியே பேசிக்கிட்டே நாங்க ஜாலியா போவோம். அப்ப ஊருக்கு போனா அங்க ஒண்ணு வச்சிருக்கேன் நானு. ஏற்கனவே இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட். மொத்தம் மூணு இடம் தான் இருக்கு. இன்னைக்கு 4 இடம்னா அங்கேயும் செத்து. என்ன அப்படி இருக்கீங்க? நம்மள பொண்ணு அந்த ஒரு பொண்ணுன்னா அந்த பொண்ணுக்கு உண்மையா இருக்கிறதானே ஒரு லவ். உண்மையா இருக்கிறதா? நான் உண்மையா தான் இருக்கேன். நீ என்ன நினைச்சுக்க? நீ பத்தி ஆபீஸுக்கு வந்து நினைச்சுக்க அந்த பொண்ணுக்கு நான் ரொம்ப உண்மையா இருப்பேன். வீட்டுக்கு போனா அந்த பொண்ணு ரொம்ப உண்மையா இருப்பேன். ஊருக்கு போனா அந்த பொண்ணு ரொம்ப உண்மையா இருப்பேன். நான் சிச்சுவேஷன்ஷிப். டேய் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் கேள்விப்பட்டிருக்கேன். சிட்டிசன்ஷிப் கேள்விப்பட்டிருக்கேன். ஷோமேன்ஷிப் கூட கேள்விப்பட்டிருக்கேன்டா. இதுனா சிச்சுவேஷன்ஷிப். சிச்சுவேஷன் கத்த மாதிரி நாங்க அப்படியே வச்சிட்டு போயிடுவோம். போய் வேலை பாப்போம். ஏய் ஓகேடா. அந்த புள்ள பாவம் இல்லையா? இந்த புள்ளைக்கு தெரிஞ்சா மனசு கஷ்டப்படும். அந்த புள்ளையும் இங்க இருந்து வெளியே போனோம்னா யாரையாவது வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிறாங்க. விருப்பம் தான். அவங்களோட சுதந்திரத்தை நம்ம விட்டுறணும். கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. எப்பவுமே ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டீங்கிறதுக்காக அவங்களை கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. கண்ட்ரோல் பண்ணீங்கன்னாவே இது என்னடா அது? ஜன்னல் தான். ஐயா இன்னைக்கு லீவு. படத்துக்கு போலாமா? அட சூப்பர்களா குதிச்சானே ஒரு தேவனை காப்பாத்தோம்னாச்சும் யோசிக்கலடா. லீவ் விட்டுனாலே என்ஜாய் பண்ணி போயிருக்காங்க. சூப்பர் சூப்பர். அப்படியே ஹாப்பியா வாழுங்க. பேபி நம்ம ரெண்டு பேரும் லவ்ஸா மாறிட வேண்டியதான். ஆனா பேபி நம்ம இன்னைக்கு தானே பேசணும். அதான் பேசிட்டோம். புரிஞ்சிருச்சு. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம். லவ் ஆயிருவோம். வேற என்ன பிரிச்சுக்கலாம். என்னப்பா? சரி ஓகே லவ் ஆயிரலாம்.
ஆமா பாத்திருக்கேன். லவ் டுடேல வந்து போன மாத்தின அப்புறம் தான் பிரச்சனையே வந்தது. அது நமக்குள்ள இருக்க கூடாது. அப்ப என்ன பண்ணணும், இன்ஸ்டாகிராம் எல்லா பாஸ்வேர்டையும் என்கிட்ட கொடுத்துறேன், என்னோட பாஸ்வேர்டை உன்கிட்ட கொடுத்துறேன். இது கிட்டத்தட்ட ஒரு நிச்சய தாம்பூலம் மாத்திக்கிட்ட மாதிரி. அப்படியா? நான் என்னோட பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணுங்க. நானும் உனக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன், பாத்துக்கோங்க. சந்தேகம் வரக்கூடாது. ஓபன் டு ஓபன் புக்ஸா வாங்க நம்ம ரெண்டு பேரும். ஓகே பேபி. ஹாய் ப்ரோ. எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு ப்ரோ. நீங்க டெக்ஸ்ட் பண்றத பார்த்தா எனக்கு பிரச்சனை ஆயிரும். நீங்க இதுல என்கிட்ட பேசாதீங்க. ஹாய். நீங்க ரொம்ப அழகா கியூட்டா இருக்கீங்க. தேங்க் யூ. நீங்க கூட அழகா இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஆனா என் ஆள் கிட்ட என்னோட பாஸ்வேர்ட் லாகின் எல்லாமே இருக்கு. சாரி பாய். ஏய், எதுக்கு என்ன அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டேன்? இல்ல ஒரு விஷயமா தான். என்ன விஷயம்? நீ ஓகே பாஸ்வேர்ட் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கோ, ரைட்? ஆமா. அத நீ ஏன் எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டே இருக்க? ஏன் சொல்ற நீ? பாஸ்வேர்ட் அது நீ சொல்லக்கூடாது தானே? அப்பதானே அவன் ஒரிஜினலா எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு உனக்கு தெரியும். அது ஏன் நீ வரும்போதே வந்து என் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இங்க பேசாதனா வேற எங்க பேசுவோம்? நமக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்க கூடாதுல. நம்ம அந்த ஸ்பேஸ் கொடுக்க வேணாம் தான் நான் அத சொல்லிட்டேன். நான் கூட தான் 1000 பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கேன். அவன் மட்டும் சொல்லிட்டாருனே. 1000 பொண்ணு கிட்ட பேசினியா? 1000 பொண்ணு நான் பார்க்கவே இல்லையே. ஒரு சேட் கூட டெலீட் பண்ணு. நீ இல்ல டெலீட் பண்றேன்னா நான் வந்து எனக்கு தேவை இல்ல, நான் டெலீட் பண்றேன். இல்ல நீ ஏதோ பேசிட்ட. நீ ஏதோ வேனிஷ் மோட்ல நான் யூஸ் பண்ணல. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. எதுக்காக அவன் கிட்ட அப்படி பேசினான்? ஆய் கூத்திங்கனா நீ நான் பேசினதுனால இங்க பேச நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் அத தப்பு பண்ணிட்டேன். நீங்க 1000 பொண்ணுங்க கிட்ட பேசினா எதுக்கு டெலீட் பண்ணணும்? இதுக்காக 1000 நீ 1000 பேர் கிட்ட பேசிருக்கீங்க. அப்ப 1001வது ஆளு நான். எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீ பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணும்போது நீ புதுசா அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ஷேர் பண்ணிருக்க. தேவை இல்ல. என்ன தேவை இல்ல? பிரேக்கப்பா. பிரேக்கப் பண்ணு. அத உங்க அம்மா வந்து சொல்லு. உங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன். இந்த மாதிரி நீ லவ் பண்ணி ஏமாத்திட்ட, அதனால நான் கையை எடுத்துக்கிட்டேன்னு சொல்லுவேன். ஆமா, மாடியில இருந்து கூட குதிப்பேன்னு சொல்லுவேன். நான் விளையாடுறேன்னு நினைக்கிறியா? நான் போய் மட்டும் அப்படியே குதிச்சு செத்துருவேன்னு நினைக்காத. அதுக்கு முன்னாடி கத்தி எடுத்துட்டு உன்னை சாவடிச்சுட்டு தான் நான் சாவேன். அது மட்டும் மறந்துடாத. ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி என்ன பேசுறேன்? ஆமா, எனக்கு வெறி. உன்னை பார்த்தா எனக்கு நார்மலான இது மாதிரி தெரியல. வல்லவன் படத்துல வர ஹீரோயின் மாதிரி இருக்கு உன்னை பார்த்தா. இந்த மாதிரி பழைய படமா பார்த்து தான் நீ இப்படி பழைய மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. என்ன பேபி? என்ன பேபி? 10th பப்ளிக் எக்ஸாம் வர போகுது. பப்ளிக் எக்ஸாம் போய் எழுது. அப்புறம் அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்துப்போம். நீ இப்படி வந்து என்கிட்ட சண்டை போட்டு பசங்க வைக்கிறதா நான் எப்படி 10th எக்ஸாம் ஒழுங்கா எழுதுறது? 10th எக்ஸாம் இதெல்லாம் கொஞ்சம் ஓரம் இல்ல. அதான் ஜென்சி இல்ல அந்த பயம் பாருங்களேன். ரெண்டு 10th பசங்க இருக்கிற அப்பா அம்மா பொண்ணு மேலே பேசுறாங்க. கேர் பண்றது எப்படி இப்படி எல்லாம் பண்றது? கண்ணு செம்மையா ஆக்ட் பண்றாங்க. எழுதணுமா? 10th எக்ஸாம் நீ எழுதுனாதான் இது பண்ண முடியும். 10th எக்ஸாம் ஒழுங்கா எழுதணும். எழுதுனாதான் பண்ண முடியும். நம்ம லவ்ல பீஸ்ஃபுல்லா ப்ரோ சந்தேகப்படக்கூடாது. ஓகேவா? ஓகே போ. என்னடா நடக்குதுங்க? நீ 10த்ங்கற அந்த புள்ள +2ங்கற. அத கூட நம்பிரலாம். இத வச்சுக்க நீ எப்பறா 10th? +2 ஒரு அட்டெம்ப்ட் டெஸ்ட் நானே. அதுக்கு அதுவும் 10th வந்திருக்கு. என்னடா இப்பவே லவ் பண்றீங்க? என்னமோ புருஷன் பொண்டாட்டி மாதிரி பேசிக்கிறீங்க. இந்த இன்ஸ்டாகிராம கொண்டு வா. என்னடா ஹஸ்பண்ட்னு போட்டுருக்கு அந்த புள்ள? ஆமா. நீ வைஃப்னு போட்டுருக்க. ரெண்டு பேரும் மாத்திடுவோம் அவ்வளவுதான். ஐயோ, ஆளு மாறனால திருப்பி ஆளாது. அதெல்லாம் கூட மன்னிச்சிரோம்டா. என்னடா வல்லவன் படத்தை பழைய படம்ங்கறீங்க? ஆமா 2006 பிறந்தப்ப வந்துச்சு அந்த படம். பிறந்தப்ப வந்துச்சு. ஆமா. ஐயோ வயசாயிருச்சே. அங்கிள் ஏய் சரி பிஞ்சர் ஓடுறா. நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இந்த சமுதாயம் நம்மளை ஏத்துக்காது. என்னோட உனக்கு வயசு ரொம்ப கம்மி. நம்ம காதல் என்ன பொய்யா? அதெல்லாம் கிடையாது, உண்மையான காதல் தான். நீங்க வயசுக்கு முன்னாடியே தெரியும்ல, அப்பயே சொல்ல வேண்டியதானே? எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா இப்ப வேற வழி இல்ல. புரிஞ்சுக்கோ, போயிரு. உன்னைய நம்பி அந்த பிள்ளைய கழட்டி விட்டேன். நான் பேபி எப்படி பேச்சப் பண்றது? நான் உனக்காக நான் வேணா அவகிட்ட பேசுறேன். அவகிட்ட பேசு போ, ட்ரை பண்ணு.
போயிட்டானா? என்னமா பண்ணிருக்க? யாரமா அந்த பையன் அழுதுகிட்டே போறான்? சூசைட் பண்ணிக்க போறான்? சாகல மாட்டான். அவன் எக்ஸ் கூட பேட்ச் பண்ண போறான். எக்ஸ் கூட பேட்ச் பண்ண போறான்? ஆமா. அவன் யார் நீ? நான் அவனோட ஆளு. இப்பதான் பிரேக்கப் பண்ணேன். ஏன்? வயசு அவனுக்கு என்னோட கம்மி. அட பாவிகளா, இன்னை தாண்டி வர எடுத்து 15 வருஷம் ஆச்சு, இன்னும் நீங்க அதை விட்டு மாறி வரலையா? உனக்கு தான் தெரியுதுல்ல உன்னோட வயசு கம்மின்னு. அப்ப எதுக்கு நீ ஸ்பேஸ் கொடுத்த? நீ அந்த காரணம் ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. 1000 காரணம் தேடணும் பிரேக்கப் பண்றதுக்கு. இதெல்லாம் ஒரே காரணம் தான், வயசு கம்மி அப்படின்னு பிரேக்கப் பண்ணிட்டு போயிடலாம். இதுதான் இப்போ ட்ரெண்டா. சரி போயிருமா, ஒரு மாதிரி மண்டை எல்லாம் குழம்புது. நான் பைத்தியம் கல்யாணம் பண்ண போறேன். ஆமா, இப்ப கல்யாணம் எனக்கு நெக்ஸ்ட் வீக் கல்யாணம். மேட்ரிமோனிக்கு போனாலும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இவங்க எல்லாம் இப்படி திரியுறாங்க. இவங்க எல்லாம் எப்படி கல்யாணம் பண்ண போறாங்க? ஆரம்பிப்போமா? ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் இது நீ ஹார்ட் வையே. நான் ஹார்ட் வந்து நான் அப்படியே இது பண்றேன். ஏந்திர மாதிரியா? ஓகே, கையோட கை. ஓகே, நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். ஏய், இப்போ இன்னொரு போஸ். இன்னொரு அங்க நீ அங்க பாரு. நீ அந்த பக்கம் பாரு, இந்த பக்கம் ஓ, பாரு. அப்படி செல்ஃபி மாதிரியா? வேற என்ன இருக்கு? வேற என்ன எடுக்கலாம்? கண்ணு மட்டும் எடுத்து போறேன். கண்ணு மட்டும். என்ன டக்கர் போகுது? என்ன பாபி 3 கண்ணு தெரியுது? 3 கண்ணு தெரியுதா? சிவபெருமான் யாரா நீ? எத்தி கண்ணை திறந்துட்டேன். போங்க ப்ரோ, நாங்க வந்து எங்களோட லவ் நாங்க சாஃப்ட் லான்ச் பண்ணிட்டு இருக்கோமே, குறுக்க வரீங்களா? இது சாஃப்ட்வேர் லான்ச் பண்ணீங்களா? சாஃப்ட்வேர் லான்ச் இல்ல, சாஃப்ட் லான்ச். என்னையா? என்ன அதெல்லாம் தெரியாதியா? தெரியாதனாலதான் நீ கல்யாணமா இருக்க. சொல்றத கேட்டுக்க. அங்க பாரு, சாஃப்ட் லான்ச்னா என்னன்னா லவ் பண்றோம் அப்படிங்கறது வந்து சாஃப்ட்டா வெளிப்படுத்துவோம், மக்களுக்கு தெரியப்படுத்துறது. ஆமா. எப்படி பண்ணுவீங்க? லைட்டா கையை மட்டும் வச்சுட்டு போடுவோம், போட்டோ எடுத்துருப்பீங்க. அப்புறம் கை இப்படி கோத்துக்கிட்டு போடுவோம், போட்டோ எடுத்துருப்பீங்க, எல்லாம் எடுப்போம். நீங்க எல்லாம் போட்டோ எடுக்கிறப்ப போட்டோ கிளிச்சிக் அப்படின்னு எடுக்குதா இல்ல கிரிஞ்சிக் அப்படின்னு எடுக்குதா? கிரிஞ்சிக்குன்னு தான் கேட்ட மாதிரி. அதான் கிரிஞ்சு பண்ணா கிரிஞ்சிக்குன்னு தான் கேட்கும். தேவையில்லாம இந்த இதுக்குள்ள வராது. உங்களுக்கு ஒரு ஜெனரேஷன் வந்து இது பண்ணவும் தெரியல, அவங்க பண்றது நீங்க ஒத்து போகவும் தெரியல. நீங்க உங்களுக்கு தான் எது நினைச்சிடுறீங்க. நீங்க சாஃப்ட் லான்ச்னு வச்சுக்கிட்டு இப்படி வச்சு போட்டோ போடுறது, இப்படி வச்சு காலை வச்சு போட்டோ போடுறது, கியர் நாப்ல கார்ல உட்காந்துக்கிட்டு 2 கையே ஒண்ணா வச்சு போட்டோ போடுறது, என்னைக்காவது ஸ்டீரிங்ல வச்சு போட போறாங்க. அப்படியே போய் தண்ணி லாரிக்குள்ள விழுந்து சாக போறீங்களா? வயித்தெரிச்சலா இருக்குடா. எக்ஸ்ப்ளோர் பண்றோம். எங்களுக்கெல்லாம் டோராவே எக்ஸ்ப்ளோரர் தான்டா தெரியும். ஐயோ லோ வேண்டாம், கல்யாணம் ஆகல, மென்டல் லெவல்ல நான் இன்னும் லோவா இருக்கேன்னு லோன்னு சொல்லி காட்டியா நீங்க? அந்த லோ இல்ல, யோ லோ. You only live in life once. ஓ, you only live once. You only live once. அவ்வளவுதான், அந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். யோ லோ, நீ போலோன்னா நீ போயான்னு அர்த்தம். தெருவுக்கு தெரு கிரிஞ்சு பண்றாங்க. அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. இப்படி பண்ணா கிரிஞ்ச் ஆயிருமோன்னு பயந்து நாங்க தானே கஷ்டப்படுறோம். நம்மளுக்கு கிரிஞ்சாவே இருந்திருக்கோம். இதுக்கப்புறம் போனா சேர்த்துக்க மாட்டாங்களே. வணங்குகிறோம் கருமாரி அம்மா, ஒந்தாய் வணங்குகிறோம் கருமாரி அம்மா, மாரியம்மா கருமாரி அம்மா. எவ்வளவு தைரியம் இருந்தா பாட்ட நீ பாடுவ? இல்ல இவன மக்கள் காட்டுறா, மூஞ்சிய காட்டுறா. என்னடா இது? என்ன பண்ணிக்கிறீங்க எல்லாரும்? இல்ல ரீல்ஸ் போடுறாங்க. ரீல்ஸ் போடுறியா? அதெல்லாம் மூஞ்சி ஃபுல்லா கருப்புலி சிம்பிளி வச்சிருக்க நீங்க. கருப்புலி சிம்பிள் இல்லங்க அது. அப்புறம் கம்பெனி முத்திர. கம்பெனி முத்திரையா? என்ன கம்பெனிக்கு இந்த முத்திரை கொடுக்காங்க? ஒரு அக்கா இருக்காங்க. ஆமா, ஒரு பொண்ணு, இந்த பக்கத்து சைடு பொண்ணு. அதே மாதிரி ட்ரை பண்ணாலும் எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு. ஏண்டா அந்த பொண்ணு எவ்வளவு அழகா பண்ணுது. இன்னே கூட விட்டு இங்க வாடி. இவ்வளவு பண்ணிக்கிறா. நீங்க லான்ச் பரவாயில்லடா. ஏதோ மூஞ்சில கெட்ட போட்டு போட்டுருக்கீங்க. இவன் என்னடா ஆண்ட்ரியூ சைமன்ஸ் மாதிரி உதட்டுல எல்லாம் போட்டு வந்திருக்கா. ரீச் ஆகணுமா? என்ன அப்படி இறங்கிட்டீங்க? நான் பேரே மாத்தலாம்னு இருக்கேன். என்னன்னு? ஆம்பளை அக்கான்னு மாத்தலாம்னு இருக்கேன். ஆம்பளை அக்காவா? ஆமா, அக்காவா இருந்தா தான் இப்ப பாக்குறாங்களா? அக்காவை தான் பாக்குறாங்க. அக்கா நல்லா இருக்கீங்க அப்படின்னு பாக்குறாங்க. ஒண்ணும் புரியவே இல்ல. இந்த பிள்ளையே அக்காங்கிறாங்களே, அப்ப இவங்களுக்கு எல்லாம் என்ன வயசு இருக்கும்? ஒரே ஏஜா தான் இருக்கும். இந்த பொண்ணே சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு, இதையும் அக்கான்னு கூப்பிடலாம். அப்ப அவ வயசு என்னன்னு வச்சு பாருங்க. நாங்கெல்லாம் அப்படி கலந்துருவோம், அந்த ஜெனரேஷன் கலந்து போக ரெடி ஆயிட்டோம். நாங்க பொண்ண மாதிரி பூமாவ முடியாது. போ என்னடா பண்றீங்க? டேய் நல்லா ஏதாவது ஒரு ட்ரெண்ட் வந்தா விட்டு தோங்கடா. மாடு மேய்க்கும் பெண்ணே நீ போக வேணாம் சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நீங்க வந்து கோஸ்ட் பிளாக்ஸ்ல வந்து நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். நீங்க போய் தொடர்ந்து பாருங்க. உங்க ஃபீட்பேக்கை நீங்க பதிவு பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஜென்வி நல்லா இருக்கு. சூப்பர் 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 சூப்பர். கிளாப் கொடுத்துடலாம். வெரி குட்.
எப்படியும் நீங்க டிமானிட்டைஸ் பண்ண போறீங்க இந்த வீடியோவை, இருந்தாலும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டதுனால நம்ம பரிதாபங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால பண்றோம் நாங்க. ரொம்ப இன்னோவேட்டிவா ஆமா கரண்ட் ட்ரெண்டுக்கு சேர்ந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து அவங்க செமையா ஒரு ஸ்கிரிப்ட் தயார் நடக்கிறது அதுல இருந்து எடுக்கிறாங்க. அதுல இவங்களோட கிரியேட்டிவிட்டி சூப்பரா, ஆக்டிங், மாடுலேஷன் இவ்வளவு கரெக்டா சிச்சுவேஷன்ஷிப் பத்தி என்ன லோ என்ன லான்ச் சாஃப்ட் லான்ச் யோலோ நருட்டோ நாகராசன் நருட்டோ நாகமே கேரக்டர் வச்சு நருட்டோ செம சூப்பரா இருக்கு. அதுவும் நம்ம மாதிரி 90sல வாழ்ந்த மக்களுக்கு கொஞ்சம் ஈஸி வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். வெரி குட். கரெக்ட் தானே? நம்மளுக்கு ஈவன் தோ வி ஹேவ் கிட்ஸ் ஆஃப் தட் ஏஜ், ஜென்சி கிட்ஸ் தான், நம்மளுக்கு புரியணும்னு இல்ல. அவங்க பேசுறது சம்டைம்ஸ் நம்மளுக்கு தலையில ஏத்துக்காது. லைக் வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் when they அந்த ஒரு ஸ்டைல் யூஸ் பண்ணும்போது அவங்க சம்டைம்ஸ் என்னையே இவங்க வந்து நான் பேசுறது ஏன்னா அவங்க திங்கிங்ல போறது நம்மளுக்கு சம்டைம்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பிகாஸ் அவர் திங்கிங் இஸ் சோ டிஃப்ரெண்ட். ஸோ அந்த ஒரு இதுல we should live ன்ற வேற ஆப்ஷன் இல்ல. நல்லா பண்ணிருக்காங்க. இருக்கிற இது வச்சு வேற ஆப்ஷன் இல்ல என்ற மாதிரி. நீ போமா இருக்காது இல்ல கல்யாணம் ஆனா நிறைய அதுல குத்துற மாதிரி கூட நிறைய விஷயம் சொல்லிருக்காங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸுக்கு ஒரு அக்கா எமோஷன் இல்ல, ஒரு அக்கா ஒரு அண்ணா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் லைட்டா ஃபேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். which is true. நிறைய பேர் இப்ப அது பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏஜ் ஜாஸ்தி ஆனாலும் எப்படி வேணாலும் பேசலாம், இட்ஸ் ஓகே. அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் ஆனாலும் பரவாயில்ல, they will take it sportively அன்ற மாதிரி. the way we see Gen Z, அவங்க நம்மள அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. like we are respecting Gen Z, right? ஆனா I don't know if they are having the same. இதுலயே நிறைய பேர் இப்ப இந்த பூமர் ஆன்டி நிறைய இப்படி பிளான்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நம்ம சொல்லுவோம். அது விமர்சிக்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, நல்லா இருந்தது. பரிதாபங்கள் டீம் சூப்பரா பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இன்னும் தொடர்ந்து பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.